வணக்கம் ஓவியா. அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் கரூரில் நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் பெரும் ஒரு சூரியத்தையும் ஏற்படுத்தியது தமிழகத்தில். இதன் தொடர்ச்சியாக விஜய் கூட்டத்திற்கு வந்த நேரம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கூட்ட நெரிசல் குறித்து விசாரணை சிபிஐயில் நடைபெற்று வருகிறது. அதாவது தற்போது விஜய் அவர்கள் தனி விமானம் மூலம் தற்போது டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். மேலும் அங்கு அதாவது இந்த விமானம் தற்போது தாமதமாகவே புறப்பட்டு சென்றுகிறது. அதாவது 7 மணிக்கு செல்ல வேண்டிய விமானம் தற்போது 7:30 மணி அளவில் இந்த விமானமானது செல்கிறது. அதே போல விஜயுடன் தவேகா நிர்வாகியான புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார், மேலும் அதற்கு முன்பாக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், அதே போல விஜய் பிரச்சார பேருந்து ஓட்டுநர் உள்பட நேற்றே புறப்பட்டு சென்றார். அதாவது செங்கோட்டையன் உள்பட மேலும் பலர் நேற்றே டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். மேலும் அங்கு தற்போது இந்த கரூர் கூட்ட நெரிசல் காரணமாக சிபிஐயில் பல்வேறு ஒரு கிறுக்குப்பிடியான ஒரு கேள்விகள் கேட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கூட்டத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதா, பாதுகாப்பு ஏற்பாடுகளில் நடந்த தவறுகள் என்ன, கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கை எவ்வளவு, உண்மையில் அங்க கூடிய கூட்டம் எத்தனை பேர் என்ற பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. மேலும் இதற்கு முன்னதாக விஜய்க்கு டெல்லியில் பாதுகாப்பு வேண்டும் என ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லி போலீசார் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது விஜய் அவர்கள் டெல்லி சென்றுள்ளார். மேலும் அங்கு நடைபெறும் அந்த சிபிஐ விசாரணை 2 நாள் தொடரப்படும் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது. ஓவியா.